ஆல்ரெடி எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி சரி ஓகே ஓகே. எதுக்கு என்ன கூப்பிட்டு கேமரா எடுக்கிறதா? கேமரா ஃப்ளோர் என்ன ஃப்ளோர் சொல்லுங்க? 18 ஃப்ளோர் 13 ஃப்ளோர் இருக்கா இல்லையான்னு அதுதான் கண்டென்ட். அதெல்லாம் கண்டென்ட் தேவா பார்ப்போம். போனி வந்தாச்சு ஆல்ரெடி. அங்கே ஒரு அமானிஷன் அது என்ன போனி வந்தாச்சு. அடுத்து என்ன ஃப்ளோர்ல இருக்க போறோம் பாருங்க. ஆச்சரியப்படுவீங்கல்ல. ஒரு ஃப்ளோரே சாப்பிடும். ஒரு ஃப்ளோரே அடிச்சிருக்காங்க. என்னதான் நடக்குது இந்த நாட்டில்? எதுவுமே இருக்காது. ஒரு ஃப்ளோரே சரி இன்னொரு வாட்டி மேலே போய் செக் பண்ணலாம் வாங்க. அப்படி மேலே இல்லப்பா. உண்மைதானா? 14 தான். ஜூம் பண்ணி கிட்ட எடுத்துக்கோங்க. அமானிஷம் உண்மை. 14 மட்டும் தான் இருக்கு. 13 இல்லை. 13 இல்லை. இல்லைன்னு என்ன தெரியுது? எவ்வளோ நிமிஷம் இருக்கு? காமிங்க. அப்படின்னா இருக்குமா? ஏன்னா அது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ சும்மா இறங்கலாம் ஒரு டேய் வேணாம்டா. இறங்கினா அந்த கடைக்கு தான் போகணும். சரி கண்டென்ட் நம்ம முடிக்கணும்ல. எதனால இது? இது வந்து தேர்டிங் ஃப்ளோர் எதனாலனா அமெரிக்காலாம் தேர்டிங் ஃப்ளோர் வந்து பேயோட ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இல்லை பேட் சைன். பேக் சைட்னா பேட் சைன். நான் பேக் சைன். அதனால தான் தேர்டிங் ஃப்ளோர் கிடையாது. அதே பாலிசி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட கம்பெனி தானே, அதனால பில்டிங் அதை வச்சுருக்காங்க. சரி எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? சில பேருக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். உசுரை பணைய வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ண போகிறோம். அவங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான். நீ யாருக்கு ஷேர் பண்ண போகிற? நிறைய பேசிட்ட போலையே. கண்டிப்பாக பிளாக்ல தான் எடுத்து போட போகிறேன். அப்படியா? வேற எதுக்கு எடுத்தாங்க? அங்கங்க என்ன இப்படி பண்ணிட்டு ஆனால் ஒன்றும்